Praise the Lord. தேவனுடைய வார்த்தை ஊழியத்தின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த லென்ட் மாதத்தில் 40 நாட்கள் 40 ஜெபங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று 24வது நாளில் கணவர்களுக்காக மனைவிகளுக்காக ஜெபிக்கும் ஜெபம் என்ற தலைப்பில் நம் அருமை சகோதரி குளோரி மேக்ஸ்வெல் அவர்கள் பேசுவார்கள். கேட்டு பயன்பெறுங்கள். மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உலக இரட்சகராம் நமது அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 40 days லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் 40 prayers. 40 நாட்கள் நம் வாழ்வை மறுரூபமாக்கும் 40 ஜெபங்கள் என்ற தலைப்பில் 24ஆம் நாள் தியானமாக கணவன் மனைவிக்காக ஜெபிக்கும் ஜெபம் குறித்து பார்க்க போகின்றோம். ஒரு வீடு எப்படி செங்கற்களால் கட்டப்பட்டுள்ளதோ அதுபோல குடும்பம் என்ற வீடு நல்ல உள்ளங்களால் கட்டப்பட வேண்டும். அவ்வாறு கட்டப்படவில்லை என்றால் அது குடும்பமாய் தெரியாது. மாறாக சிலர் தங்கும் விடுதியாகவே இருக்கும். ஒரு குடும்பத்தை உருவாக்குவது பணமோ செல்வமோ சமுதாய அந்தஸ்தோ அல்ல. நல்ல அன்புமிக்க இதயங்களே குடும்பத்தை உருவாக்குகின்றது. இப்படியாக ஆங்கிலத்தில் ஒரு வாக்கியம் உண்டு, house is not built by bricks but by hearts filled with love and understanding. அதாவது ஒரு குடும்பம் என்பது அன்புமிக்க உள்ளங்களாலும் புரிந்து கொண்ட உறவுகளாலும் கட்டப்படுவது. குடும்பம் என்பது மனிதனுடைய கண்டுபிடிப்பல்ல, அது தேவனுடைய உன்னதமான திட்டம். நாம் வேதத்தில் பார்த்தோம் என்றால் தேவன் கணவர் மனைவியை ஒருவருக்கொருவர் துணையாக இருக்கும்படியாக உண்டாக்கினார். வாழ்க்கை துணையை ஆங்கிலத்தில் லைஃப் பார்ட்னர் என்று சொல்லப்படுகிறது. வெறும் பார்ட்னர் அல்லது துணை என்று சொல்லப்படாமல் வாழ்க்கை துணை லைஃப் பார்ட்னர் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. காரணம், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒருவரை புரிந்து கொண்டு ஒருவர் மற்றவரை முழுமையாக நம்பி வாழ்க்கை முழுவதும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஒரு குடும்பத்தில் மனைவி என்பவள் இள வயதில் கணவனுக்கு இனியவளாகவும், நடுவயதில் நல்ல துணையாகவும், முதிர் வயதில் கரிசனையுள்ள தாயாகவும் காணப்பட்டால் கணவர் கொடுத்து வைத்தவர்தான். இதே காரியங்கள் கணவருக்கும் பொருந்தும். தேவனால் கணவன் மனைவியாக இணைக்கப்பட்டவர்கள் உலக காரியங்களில் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ஜீவியத்திலும் ஒன்றாக இசைந்திருக்க வேண்டும். எந்த கணவர் தன்னுடைய மனைவி கர்த்தராலே விசேஷமாய் தெரிந்தெடுத்து கொடுத்த ஒருவள் என்றும், அப்படியே மனைவிமார் தன்னுடைய கணவர் கர்த்தரால் தெரிந்தெடுத்து கொடுக்கப்பட்ட வாழ்க்கை துணை என்றும் எண்ணி கர்த்தரை துதிக்கின்றார்களோ, நிச்சயமாகவே அந்த குடும்பத்தில் அன்பு, ஐக்கியம், ஒருமனப்பாடு உண்டாகும். ஒருவருக்கொருவர் பாரம் எடுத்து ஜெபிக்க முடியும். அப்பொழுது குடும்பத்தில் வருகின்ற பிரிவினையின் ஆவிகள், கசப்புக்கள், வைராக்கியங்கள், மன்னியாத தன்மைகள் எல்லாம் விலகி ஓடியே போய்விடும். உங்களுடைய குடும்பம் உண்மையாகவே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாகவும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போலவும் இருக்கும். யாக்கோபு 1:16 சொல்கின்றது, ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கின்றது. ஆம், வேதம் நாம் ஒருவரையொருவர் ஜெபத்தில் தாங்க வேண்டும் என்று சொல்கிறது. இது பொதுவாக மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாக இருந்தாலும், தேவன் நமக்கு ஈவாக கொடுத்த குடும்பத்தில் உள்ள உறவுகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணைக்காக உங்களை விட வேறு யாரால் அதிக அக்கறையோடு, அதிக கரிசனையோடு, அதிக பாரத்தோடு, அதிக அன்போடு ஜெபிக்க முடியும் சொல்லுங்கள். உங்களால் மாத்திரம்தான் அவர்களுடைய சூழ்நிலைகளை, அவர்கள் கடந்து செல்கின்ற பாதைகளை, அவர்களுடைய பலவீனங்களை எல்லாம் சரியாய் புரிந்து கொண்டு ஜெபிக்க முடியும். பிரசங்கி 4:9-10 வசனங்கள் சொல்கின்றது, ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுகின்றான். ஆம், கணவர் மனைவியாய் கூடியிருப்பது நல்லது.
அவர்களில் ஒருவர் சோர்ந்து போகும்போது, நம்பிக்கையில் தளர்ந்து போகும்போது மற்றவர் அவர்களை தூக்கிவிட வேண்டும். இதை குறித்து எண்ணும்போது தெய்வ மனிதர் மார்ட்டின் லூத்தர் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் எனக்கு நினைவிற்கு வருகிறது. அவர் தனது ஊழிய பாதையிலே மன ரீதியாக, உடல் ரீதியாக பல பாடுகளை கடந்து சென்றது ஒரு பக்கம் இருக்க, ஊழியத்திலே அவரை எதிர்த்து நின்றவர்களும் பலர் இருந்தார்களாம். ஆதலால் மலை போன்ற பிரச்சனைகள் அவருக்கு முன்பாக இருக்க, அவற்றை எப்படி சமாளிக்கப் போகின்றேன், மேற்கொள்ள போகின்றேன் என்று தன் கன்னத்தில் கை வைத்து கொண்டு துக்கத்தோடு அமர்ந்திருந்தாராம். இதை பார்த்து அவருடைய மனைவி, ஒருவர் மரணம் அடைந்திருக்கும் போது துக்கத்தை வெளிப்படுத்தும்படியாக போடுகின்ற பாரம்பரிய கருப்பு உடை அணிந்து கொண்டு அவருக்கு முன்பாக வந்து நின்றார்களாம். தன் மனைவியை பார்த்து, அவர் அணிந்திருந்த உடையை பார்த்து அதிர்ச்சி அடைந்த மார்ட்டின் லூத்தர், நம்முடைய உறவினர்களில் யாராவது மரித்து போய்விட்டார்களா என்று அதிர்ச்சியுடன் கேட்டாராம். அதற்கு அவருடைய மனைவி, நம்முடைய உறவினர் யாரும் மரித்து போகவில்லை, ஆனால் உங்கள் துக்க முகத்தை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துதான் மீண்டும் மரித்து விட்டாரோ என்ற சந்தேகம் வந்துவிட்டது என்று சொன்னார்களாம். அப்போதுதான் மார்ட்டின் லூத்தர் தன் தவறை உணர்ந்தவராக, தான் கவலைப்படுகிறதற்கும் துக்கம் அடைகிறதற்கும் கண்ணீர் விடுகிறதற்கும் அவசியமில்லை, காரணம் நம் கண்ணீரை களிப்பாக்குகின்ற தேவன் இன்றும் உயிரோடு இருக்கின்றார் என்று நினைவு கொண்டாராம். மீண்டும் தன்னுடைய ஊழியத்தை உற்சாகமாக செய்யும்படியாய் புறப்பட்டாராம். ஆம், உங்கள் வாழ்க்கை துணை சோர்ந்து போயிருக்கும் போது நீங்களும் அவர்களோடு சேர்ந்து புலம்புவதை, கலங்குவதை விட தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கும்படி அவர்களை உற்சாகப்படுத்தலாம். வேதத்தில் கணவருக்கு உறுதுணையாய் இருந்த மனைவி என்று பார்க்கும்போது நாம் சாராளை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு நாள் கர்த்தர் ஆபிரகாமை சந்தித்து, நீ இந்த இடத்தை விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று சொன்னும் போது, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னார். பாருங்கள், பல ஆண்டுகளாக ஒரே ஊரிலே தங்கியிருந்த சாராள் அப்பட்டணத்தை விட்டு புறப்பட்டு போக ஆபிரகாமுக்கு தேவனால் அழைப்பு வந்தபோது தன்னுடைய குடும்பத்தை, உற்றார்களை விட்டு போக சாராள் எத்தனை தயக்கம் உள்ளவளாக இருந்திருக்க வேண்டும் இல்லையா? இது ஒருபுறம் இருக்க, நல்ல வசதியாக வாழ்ந்த குடும்பம். அந்த வசதிகளை எல்லாம் விட்டு விட்டு போக எவ்வளவு கஷ்டமாய் இருந்திருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். ஆனால் தன்னுடைய கணவர் ஆபிரகாம் அழைத்த போது சாராள் எந்தவித எதிர்ப்போ மறுப்போ ஒன்றும் சொல்லாமல் கணவனுடன் சென்றாள் என்று வேதம் சொல்கிறது. சாராள் இந்த முடிவெடுத்ததற்கு ஒரு காரணம், சாராள் அறிந்திருந்த ஒரு காரியம், தன் கணவர் தேவபக்தியுள்ளவர், அவர் தவறான எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டார், அவர் எந்த ஒரு முடிவெடுத்தாலும் தேவ சித்தத்தின்படியே செய்வார் என்பதை சாராள் அறிந்திருந்தார். நான் வியந்து பார்த்த மற்றொரு பெண் நோவாவின் மனைவி. தேவன் நோவாவை ஒரு பேழையை செய்ய சொல்லி அவரையும் குடும்பத்தையும் பேழைக்குள் பிரவேசிக்க செய்து, ஜலம் அந்த பேழைக்குள் நுழையாதபடி கர்த்தர் அந்த பேழையை அடைத்து அவர்களை பேரழிவிலிருந்து பாதுகாத்தார் என்று வேதத்தில் நாம் பார்க்கின்றோம். தேவன் ஒரு பேழையை செய்ய சொன்னார் என்று நோவா முதலாவது தன் மனைவியினிடத்தில் தான் சொல்லியிருப்பார். நோவாவின் மனைவியும் கணவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு நம்பினார்கள். இப்படியெல்லாம் நடக்குமா என்று சந்தேகப்படவில்லை, கேள்வி கேட்கவில்லை. நோவாவின் மனைவிதான் ஒரு தாயாக தன் பிள்ளைகளிடத்தில் இந்த காரியங்களை கொண்டு போயிருப்பார். நோவாவின் மனைவியும் பிள்ளைகளும் தேவன் சொன்ன காரியங்களை விசுவாசித்ததால் தான் அவருக்கு உதவி செய்திருக்க கூடும். ஆதலால் தான் நோவாவால் அவ்வளவு பெரிய பேழையை கட்ட முடிந்தது. மேலும் தேவன் சொன்ன காரியங்களை, ஜோடி ஜோடியான பறவை மிருகங்களை பேழைக்குள் சேர்க்க முடிந்தது. மேலும் நோவா உலகமெங்கும் வரப்போகின்ற அழிவை குறித்து எச்சரித்து பிரசங்கம் செய்தபோது அங்கிருந்த ஜனங்கள் எல்லோருமே நோவாவை கேலியும் கிண்டலும் செய்திருப்பார்கள். இதனால் சோர்வோடு அவர் வீட்டிற்கு திரும்பும் போதெல்லாம் எதையும் தாங்கக்கூடிய மனிதனாக இருக்க அவருடைய மனைவி அவருக்கு ஆறுதலாக இருந்திருக்க வேண்டும். அதேபோல் மனைவிக்கு ஒத்தாசையாக மனைவியை புரிந்து கொண்ட கணவர் என்று சொல்லும் போது ஆதியாகமம் 25:21 மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான்.
கர்த்தர் அவர்கள் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கற்பம் தரித்தாள் என்று சொல்லப்படுகிறது. ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் திருமணம் முடிந்து 20 ஆண்டுகளாக குழந்தை இல்லாத போது ஈசாக்கு தன் மனைவியினுடைய வேதனை அறிந்தவராக, அவளுடைய ஏக்கங்களை புரிந்தவராக தேவனிடத்தில் ஜெபம் செய்தார். தேவன் அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு அவர்களுக்கு பிள்ளை பாக்கியம் கொடுத்தார் என்று பார்க்கலாம். அடுத்ததாக தெபோராளின் கணவர் லபிதோத். அவரை குறித்து வேதத்தில் பெரிதாக ஒன்றும் சொல்லப்படவில்லை என்றாலும் தெபோராள் நல்ல ஒரு நியாயாதிபதியாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நல்ல ஒரு தாயாக விளங்குவதற்கு, ஒரு தீர்க்கதரிசியாக ஊழியம் செய்வதற்கு நிச்சயமாக அவருடைய கணவனாருடைய பங்கு மிகவும் பெரிதாக இருந்திருக்கும். அதனால்தான் தெபோராவினால் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல், எந்த ஒரு தொந்தரவும் தடையும் இல்லாமல் தன்னுடைய காரியங்களை, ஊழியத்தை செம்மையாய் செய்ய முடிந்தது. அடுத்ததாக அன்னாளின் கணவர் எல்கானா. அன்னாள் தனக்கு பிள்ளை இல்லை என்று வேதனையோடு இருந்தபோது அவள் புருஷனாகிய எல்கானா அன்னாளிடம், ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்று சொல்லி அவளை ஆறுதல் படுத்தினார். மேலும் அன்னாள் தான் ஜெபித்து பெற்றெடுத்த முதல் மகனாகிய சாமுவேலை தன்னுடைய பொருத்தனை நிறைவேற்றும்படியாக ஆலயத்தில் விட வேண்டும் என்று சொன்னபோது எல்கானா எந்த ஒரு எதிர்ப்பும் சொல்லாமல் மனைவியினுடைய மனநிலையை புரிந்தவராக அவளுடைய பொருத்தனைக்கு இவரும் ஒத்துக்கொண்டார். என கண்பானவர்களே, இவர்களுக்குள் இந்த புரிந்து கொள்ளுதல் இருந்ததற்கு காரணம் அவர்களுக்குள் இருந்த கம்யூனிகேஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அவர்கள் நேரம் எடுத்து ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டதினாலும், ஒருவர் மற்றவர்களை புரிந்து வைத்திருந்ததாலும் தான் இந்த காரியங்கள் சாத்தியமாயிற்று. ஆனால் இன்றைக்கு இந்த காரியம், ஆனால் இந்நாட்களில் இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிஸ்ஸிங்காக இருக்கின்றது. ஆனால் இதுதான் இன்றைய நாட்களில் குடும்பங்களில் ஒரு பெரிய குறையாய் காணப்படுகின்றது. சரி, கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் ஜெபத்தில் தாங்குவதற்கு, ஒருவர் ஒருவரை அனுசரித்து போவதற்கு, நேசிப்பதற்கு சில காரியங்கள் காணப்பட வேண்டும். முதலாவது, குடும்பத்தில் அன்பு அவசியம். யோவான் 13:34 சொல்கிறது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நம்முடைய குடும்ப வாழ்க்கை கட்டப்பட, மகிழ்ச்சியாயிருக்க, நிம்மதியாக சமாதானத்துடன் இருக்க ஒருவர் ஒருவரை நேசிக்க வேண்டியது அவசியமாயிருக்கின்றது. கணவரும் மனைவியும் ஒருவர் ஒருவரை புரிந்து கொண்டு நடக்கும் போது அங்கே அன்பு நிலை கொண்டிருக்கும். அன்பு இருக்கும் இடத்தில் சில சமயங்களில் மனக்கசப்பு வந்தாலும் கூட அது நீடிக்காது. உடனே பேசி சமாதானம் அடைந்து விடுவார்கள். ஒரு தேவனுடைய ஊழியர் இதை குறித்து சொல்லும் போது, நாம் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களை மன வருத்தம் அடைய செய்கின்றோம், அறியாதவர்களையோ புகழ்ந்து பேசுகின்றோம், விருந்தினர்களை மனமகிழ்வு அடைய செய்கின்றோம். ஆனால் மிகவும் அன்பு கூற வேண்டிய நெருக்கமானவர்களை வார்த்தையால் துன்புறுத்துகின்றோம், கசப்பான வார்த்தைகளை பேசி காயப்படுத்துகின்றோம் என்று கூறியுள்ளார். கண்பானவர்களே, ஆலயத்திலும் ஜெபக்கூட்டத்திலும் கிறிஸ்தவ குணநலன்களை கடைபிடிப்பது எளிது. ஆனால் அனுதின வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்தி காட்டுவதே உண்மையான கிறிஸ்தவனின் பண்பு. வீட்டில் தேவ பக்தியாய், சாட்சியாய், யாவரிடத்திலும் அன்பாய் நடந்து கொள்வதுதான் நம்முடைய முதல் சாட்சியாகும். அடுத்ததாக, ஒருவர் மீது மற்றவர் வைக்கும் நம்பிக்கை மிகவும் அவசியம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவர் மேல் ஒருவர் வைக்கும் நம்பிக்கை மிகவும் முக்கியமானதாக, அவசியமானதாக இருக்கின்றது. இந்த நம்பிக்கை என்ற அச்சாணி கலன்று விட்டால் வாழ்க்கை என்ற வண்டி ஆட்டம் கண்டுவிடும். நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு சந்தோஷம் இருக்காது, நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது, புரிந்து கொள்ளுதல் இருக்காது. வீட்டில் எல்லா வசதிகளும் இருந்தாலும் அந்த வீடு அவர்களுக்கு நரகமாகத்தான் இருக்கும்.
ஒரு குடும்பத்திற்கு பணம், வீடு, வசதிகள், பொருட்கள் என பல தேவைகள் உண்டு. ஆனால் அதை காட்டிலும் ஒரு குடும்பத்திற்கு முதலாவது தேவையானது ஒருவர் மேல் ஒருவர் வைக்கும் நம்பிக்கைதான். கணவன் மனைவி மேல் நம்பிக்கை வைப்பது அவசியம். மனைவியும் கணவன் மேல் நம்பிக்கை வைப்பது அவசியம். மாத்திரமல்ல, அந்த நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்வது அதை விட முக்கியம். தேவனுடைய திட்டத்தை அறிந்து வாழ்க்கை துணையை தெரிந்து கொண்ட பின்னர் தேவன் இவரை எனக்கென்றே ஏற்படுத்தி இருக்கிறார் என்று நம்ப வேண்டும். மேலும் இருவரையும் ஒரு நோக்கத்தோடு இணைத்திருக்கிறார் என்று நம்பிக்கையாய் இருப்பது அவசியம். வேதத்தில் ஆபிரகாமின் வாழ்க்கையை பார்த்தோம் என்றால், அவர் தேவன் சொன்ன வார்த்தையின் நிமித்தம் ஊர் என்னும் பட்டணத்தை விட்டு எங்கே போகிறோம் என்று கூட தெரியாமல் புறப்பட்டார். அவரோடு கூட சாராலும் ஏன் போகின்றோம், எதற்கு போகின்றோம், எங்கே போகின்றோம் என்று ஒரு வார்த்தையும் கேட்காமல் அவர் மேல் நம்பிக்கை வைத்து சென்றார். அதேபோல் ஆபிரகாமும் சாராளுக்கு ஒரு நம்பிக்கையுள்ள பாத்திரமாக விளங்கினார். ஆதலால் தான் வயது முதிர்ந்த காலம் மட்டும் தேவன் இணைத்த இணைப்பிலே ஒருவர் மேல் ஒருவர் நம்பிக்கை வைத்து நிலைத்திருந்தார்கள். அடுத்ததாக, குடும்பத்தில் விட்டு கொடுத்தல் அவசியம். விட்டு கொடுக்கின்றது என்றால் என்ன? விட்டு கொடுப்பவர்களை புரிந்து நடந்து கொள்பவர்கள், சகிப்புத்தன்மையுள்ளவர்கள், பொறுமையுள்ளவர்கள், ஞானத்தோடு காரியங்களை செய்கிறவர்கள், நான் பெரியவனா நீ பெரியவனா என்று ஈகோ இல்லாதவர்கள், தாழ்மையுள்ளவர்கள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். இன்று அநேக குடும்பங்களில் இந்த விட்டு கொடுக்கின்ற குணம் இல்லாததால் தான் பிரிவினைகளும் சண்டை சச்சரவுகளும் குடும்பத்திலே கசப்புகளும் குழப்பங்களும் வருகின்றது. விட்டு கொடுக்கிறதால் ஒருவரும் தாழ்ந்து போகிறதில்லை, மாறாக அவர்களுடைய மதிப்பு கூடத்தான் செய்கிறது. கணவன் மனைவிக்குள் ஒரு காரியத்தை குறித்து வாக்குவாதம் வரும்போது நான் சொல்வதுதான் சரி என்று பிடிவாதமாக இல்லாமல், கணவர் சொல்வது சரியானதாக இருக்கின்றதா, அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று பொறுமையாக கேட்டு செயல்படுவதும் விட்டு கொடுத்தல் தான். நான் தான் எப்போதும் விட்டு கொடுக்க வேண்டுமா, ஏன் இந்த ஒரு முறை நீங்கள் விட்டு கொடுத்தால் என்ன என்று எண்ணும் போது, பிடிவாதம் பிடிக்கும் போது அங்கேதான் பிரச்சனைகள் ஆரம்பிக்கின்றது. இதை எண்ணும் போது உலக பிரசித்தி பெற்ற அமெரிக்க தேசத்தை சேர்ந்த சுவிசேஷகர் பில்லி கிரகமினுடைய மனைவி ரூத் பெல் கிரகம் அவர்கள் சொன்ன ஒரு காரியம் எனக்கு நினைவிற்கு வருகிறது. இவர்களுடைய 64ஆம் ஆண்டு மகிழ்ச்சியான திருமண வாழ்வின் ரகசியம் என்னவென்று பத்திரிகையாளர் கேட்டபோது, A happy marriage is the union of two good forgivers என்று சொன்னார்களாம். ஆம், எங்களுடைய திருமண வாழ்வின் ரகசியம், நான் என்னுடைய கணவரை அதிகமாக நேசிக்கின்றேன், அவரும் என்னை நேசிக்கின்றார். எங்களுக்குள் யார் பெரியவர்கள் என்ற ஈகோ எப்போதுமே இருந்ததில்லை. மேலும் எங்களுக்குள் இருக்கின்ற நேசத்தினால் விட்டு கொடுக்க வேண்டிய காரியத்தில் விட்டு கொடுத்து, மன்னிக்க வேண்டிய காரியத்தில் மன்னித்ததால் எங்களுக்குள் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இதுவரை வந்ததில்லை. இத்தனை ஆண்டுகள் நாங்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பதற்கு இதுதான் காரணம் என்று சொன்னார்களாம். அடுத்ததாக, கணவர் மனைவிக்குள் ஒரு மனம் அவசியம். ஆமோஸ் 3:3 சொல்கிறது, 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ. திருமணம் என்னும் பந்தத்தில் கணவன் மனைவியாக இணைக்கப்படுவது தேவனுடைய உன்னதமான திட்டம். ஜாடிக்கேத்த மூடியாக இருக்கிறார்கள் என்று ஒருமித்து வாழ்பவர்களை குறித்து பெரியவர்கள் சொல்வார்கள். வேதவசனம் சொல்கிறது, இரு மனம் உள்ளவன் தன் வழியிலே நிலையற்றவனாய் இருக்கிறான் என்று. குடும்பத்தில் உள்ள ஒரு நபர் நிலையற்றவராக இருந்தால் அங்கே சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, நிம்மதி இருக்காது, ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியாது. காரணம், சிந்தையிலே, செயலிலே, தீர்மானங்களிலே வேறு வேறு எண்ணங்கள் உள்ளதால்தான். ஆதலால்தான் ஒருவர் திருமணம் செய்யும் போது அவர்கள் இரு நபர்கள் அல்ல, ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்கின்றது. ஆம், ஒரு மனம் என்பது ஒரே சிந்தை, ஒரே செயல்பாடு, ஒருவர் ஒருவரை புரிந்து கொண்டார்கள் என்பதன் அன்பின் அடையாளம்தான் ஒரு மனம் என்று சொல்லலாம். அடுத்ததாக, திருப்தியுடன் வாழ பழகிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேகரிடத்தில் காணப்படுகின்ற ஒரு காரியம், தன்னிடத்தில் இருப்பதை குறித்து திருப்தி அடையாமல் இல்லாத ஒன்றை குறித்து கவலைப்படுகிறதும் குறைவுபடுகிறதும் தான் அதிகம்.
இல்லாததற்கு ஆசைப்பட்டு இருக்கின்ற சந்தோஷத்தை, நிகழ்கால சமாதானத்தையும் நாம் ஒருபோதும் தொலைத்துவிடக் கூடாது. இந்த திருப்தியற்ற தன்மை என்பது இன்றைக்கு நேற்று ஆரம்பித்தது அல்ல. நம்முடைய ஆதி பெற்றோர்களாகிய ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்தே தொன்று தொட்டு வருகின்றது. ஆண்டவர் ஆதாம் ஏவாளை உருவாக்கி அவர்களுக்கு எல்லா ஆளுகையும் கொடுத்து, நீங்கள் ஒரு மரத்தின் கனியை தவிர மற்ற எல்லா மரத்தின் கனியையும் புசிக்கலாம் என்று சொல்லி இருந்தார். ஆனால் பொதுவாகவே நமக்கு இருப்பதில் திருப்தி இருக்காது இல்லையா? அதனால் ஆண்டவர் சாப்பிடக்கூடாது என்று விலக்கி இருந்த அந்த கனி இந்த ஏவாளுடைய கண்களுக்கு புசிப்புக்கு நல்லதும், பார்வைக்கு இன்பமும், புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு தானும் சாப்பிட்டு தன் கணவருக்கும் கொடுத்து ஜென்ம சாப ஆளானார்கள். திருப்தி என்பது எவ்வளவு பணம் வைத்திருக்கின்றோம், எவ்வளவு பெரிய வீட்டில் இருக்கின்றோம், விலையுயர்ந்த காரில் போகின்றோம், எவ்வளவு பெரிய வேலையில் பதவியில் இருக்கின்றோம் என்பதை பொறுத்தல்ல, அது நம்முடைய மனநிலையை பொறுத்தது. அப்போஸ்தலர் பவுல் பிலிப்பியர் 4:11-12 சொன்னதை போல, என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்கிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும், பட்டினியாயிருக்கவும், பரிபூரணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் என்றார். ஆம், நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு காரியம், உங்கள் வாழ்க்கை துணைக்கு நேரம் கொடுங்கள். இன்று பல குடும்பங்களில் பெண்களுக்குள்ள ஒரு குறை என்னவென்றால், என் கணவர் என்னோடு நேரத்தை செலவிடுகிறதை காட்டிலும் வேலை ஸ்தலத்தில் அதிக நேரத்தை செலவிடுகின்றார், நண்பர்களோடு வெளியே போகின்றார், வீட்டில் இருந்தாலும் லேப்டாப்பில் ஏதாவது பார்த்து கொண்டிருக்கின்றார், இல்லை என்றால் கிடைப்பது ஒரு நாள் லீவு என்று சொல்லி தூங்கிக் கொண்டிருக்கின்றார். இதையே சில கணவர்களிடம் கேட்டால் அவர்கள் சொல்கின்ற காரியம், என் மனைவி நீண்ட நேரம் போன் பேசிக்கொண்டே இருக்கின்றாள், சமையல் அறையிலேயே முழு நேரமும் இருக்கின்றாள், அல்லது டிவி முன்பாக உட்கார்ந்து நேரத்தை செலவிடுகின்றாள், நாங்கள் உட்கார்ந்து பேசுவதற்கு எங்களுக்கு நேரமே இல்லை என்று சொல்வார்கள். இன்றைக்கு கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று மொத்த குடும்பத்தினுடைய நேரத்தையும் சோசியல் மீடியாக்கள் திருடி கொண்டு விட்டது. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் போன்றவற்றில் ஏதேனும் செய்திகள் வந்துள்ளதா என்று செல்போனை திறந்து பார்ப்பதே அநேகருக்கு ஒரு கட்டாய செயலாகி விட்டது. செய்ய வேண்டிய தினசரி கடமைகளை புறக்கணித்துவிட்டு இப்படிப்பட்ட சோசியல் மீடியாக்களில் மூழ்கி கிடப்பதால் குடும்பத்தில் கணவர் பிள்ளைகளுடன் செலவிட வேண்டிய நேரத்தை மொபைலில் மணிக்கணக்கில் செலவிடுவதால் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளும் குழப்பங்களும் தான் ஏற்படுகின்றது. டைம் இஸ் பிரஷியஸ் என்று ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு. அதற்கு நேரம் பொன் போன்றது என்று அர்த்தம். ஆம், நேரம் விலையேற பெற்றதுதான். அந்த நேரங்கள் நம்முடைய குடும்பத்திற்கு மிக பெரிய தேவையாக உள்ளது. குடும்பத்தோடு நேரம் செலவிடுவதை நாம் ஒருபோதும் நஷ்டமாக எண்ணவே கூடாது. நாம் குடும்பமாக வெளியே செல்வதும், குடும்பமாக உட்கார்ந்து பேசுவதும் அநேக பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையும். பிரசங்கி 4:12 சொல்கிறது, முப்புரி நூல் சீக்கிரமாய் அறாது. வாழ்க்கை என்பது ஒரு நீண்ட பிரயாணத்தை போல. ஒரு பிரயாணத்துக்கு போகின்றவர்கள் உடனடியாக நினைத்தவுடன் புறப்பட்டு விட மாட்டார்கள். உணவு, உடை, சோப்பு, சீப்பு என்று எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து எடுத்து வைப்பார்கள். அதிலும் வெளிநாட்டு பிரயாணத்தை குறித்து சொல்லவே வேண்டாம். அதற்கென்று ஆயத்தமே தனி. சில பிரயாணங்களில் நம் சொந்தங்களை, சொந்த மண்ணை சில நாட்கள் பிரிந்து செல்ல வேண்டிய சூழ்நிலையும் உண்டு. சொற்ப காலம் செல்கின்ற ஒரு சாதாரண பிரயாணத்திற்கு இத்தனை ஆயத்தப்படுவது அவசியமாய் இருக்கும் போது, வாழ்க்கை என்பது நீண்ட தூரம் பிரயாணம் இல்லையா? இந்த பிரயாணம் கடைசி மட்டும் மகிழ்ச்சியாய், சந்தோஷமாய், நிம்மதியாய் செல்ல வேண்டும் என்றால் எல்லாவற்றையும் மனரம்யமாக ஏற்றுக்கொள்கின்றவர்களாக நம்முடைய கோபம், பெருமை, கசப்புகள், மனவேற்றுமைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒருவருக்கொருவர் எல்லாவற்றிலும் விட்டு கொடுத்து, மற்றவர்களுக்கு முன் ஒருவர் ஒருவரை விட்டு கொடுக்காமல் ஒருவர் மற்றவருடைய வார்த்தையை மதிக்கின்றவர்களாக
அவ்வார்த்தைக்கு செவி கொடுக்கின்றவர்களாக எதை செய்தாலும் சுயமாய் முடிவெடுக்காமல் ஒரு மனதோடு ஜெபித்து முடிவெடுக்கின்றவர்களாக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை நமக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியை தருகின்றது ஒரு பக்கம் இருக்க, மற்றவர்களுக்கு முன் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ற அடையாளமாக சாட்சியாக தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகின்றவர்களாக காணப்படுவோம். குடும்பத்தில் சமாதானமும் ஒருமனப்பாடும் மிகவும் முக்கியமானது. அப்பொழுதுதான் சத்ருவை எதிர்த்து நம்மால் நிற்க முடியும், கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியும். நான் யோசித்து பார்த்தேன், தனியாக ஜெபித்த யாக்கோபு தன் மனைவி பிள்ளைகளோடு இணைந்து ஜெபித்திருந்திருப்பாரானால் அந்த ஜெபம் இன்னும் எவ்வளவு வல்லமையாய் இருந்திருக்கும் இல்லையா? வேதம் சொல்கின்றது, ஒருவன் 1000 பேரை துரத்தினால் 2 பேர் 10,000 பேரை துரத்துவார்களாம். ஆம், நம்முடைய குடும்பத்தில் கணவன் மனைவியாக இணைந்து குடும்பமாக ஜெபம் செய்வது நம்முடைய குடும்பத்திற்கு மிக பெரிய அஸ்திவாரமாக, நம்முடைய குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கு, வளர்ச்சிக்கு, சந்தோஷத்திற்கு, சமாதானத்திற்கு அதுவே மிகப்பெரிய பலமாக இருக்கும். ஆமென். அன்பானவர்களே, வேறு யாருடைய ஜெபத்தையும் விட உங்கள் வாழ்க்கை துணைக்காக நீங்கள் ஜெபிக்கும் ஜெபமே அதிக வல்லமையுள்ளதாக இருக்கும். ஏனென்றால் உங்கள் இருவரையும் இணைக்கும் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஜெபத்திற்கு அதிக பலனை சேர்க்கின்றவராக இருக்கின்றார். ஜெபித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பார்ப்பீர்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நம்புகிறேன். 40 நாட்கள் 40 ஜெபங்கள் என்று பேசப்படுகிற ஒவ்வொரு தலைப்பும் உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானித்தோம். கணவர் மனைவிக்காக ஜெபம். மார்க் 10:8 சொல்லுகிறது, அவர்கள் இருவர் அல்ல ஒரு மாம்சமாக இருக்கிறார்கள் என்று. எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை ஒருத்தர் 2 கண்களில் உங்களுக்கு எந்த கண்கள் பிடிக்கும் என்று கேட்டால் என்ன சொல்லுவோம்? 2 கண்ணும் தான் தேவைன்னு சொல்லுவோம். ஏன்னா நடந்து போக சேர வேண்டிய இடத்திற்கு நாம் சேர வேண்டும் என்றால் 2 கண்களுடைய பார்வையும் நமக்கு தேவை. அதே போல குதிரை வண்டியில் நீ பார்ப்பீரானால் 2 சக்கரம் இருக்கும். அந்த 2 சக்கரங்கள் சரியாக இருந்தால்தான், 2 சக்கரங்கள் இணைந்து செயல்பட்டால்தான் சேர வேண்டிய லக்கைக்கு, சேர வேண்டிய இடத்திற்கு போய் சேர முடியும். அதே போல கணவர் மனைவிக்குள் இருக்கிற உறவிலே அன்பு இருக்க வேண்டும், விட்டு கொடுப்பதில் இருக்க வேண்டும், மன்னிப்பு இருக்க வேண்டும், அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்க வேண்டும், ஒருவர் ஒருவரோடு பேச வேண்டும், நேரம் கொடுக்க வேண்டும். இப்படி பல காரியங்கள் சகோதரி அழகாக விளக்கி சொன்னார்கள். ஆம் அன்பானவர்களே, கணவர் மனைவி உறவு மிக மிக முக்கியம். அதை செய்து பார்ப்போமே, பரலோகத்தின் இன்பத்தை, மகிழ்ச்சியை பூலோகத்திலே அதை பார்ப்பது, சுதந்திரிப்பது நிச்சயம். நம் கண்களை மூடி நம் ஜெபம் செய்வோமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளிலே கணவர் மனைவியுடைய ரிலேஷன்ஷிப், உறவுகளின் மேன்மை குறித்து பேசப்பட்ட வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே ஒவ்வொரு கணவர் மனைவியும் உடைய கருத்தில் நான் வைக்கிறேன். அவர்களுக்குள் அந்த புரிந்துதல், தேவன் எப்படி செயல்பட விரும்புகிறார், தேவன் எதை விரும்புகிறார், அதன்படியே 30 நூல் சீக்கிரமாக அறாது என்று வேதவசனம் சொல்லுகிறது போல் அவர்களுக்குள் அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம், அவர்களுக்குள் அப்படிப்பட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அவர்களுக்குள் அப்படிப்பட்ட ஒரு அன்பு இருக்க கிருபை தாங்கப்பா. நீ சபையை நேசித்ததை போல, அதே போல உமக்குள் இருந்த அதே அன்பை, உமக்குள் இருந்த அதே விட்டு கொடுப்பது, உமக்குள் இருந்த அதே அன்பை எங்களுக்கும் தாரும் சுவாமி. எந்த நோக்கத்திற்காக கணவர் மனைவியாக நீ இணைத்தீரோ அந்த நோக்கத்தை அவளுடைய வாழ்க்கையை நீ நிறைவேற்ற போகிறதுக்காக நினைச்சு, கணவர் மனைவியோட சந்தோஷத்துக்கு இடரலாக வந்து போகிற காரியங்கள் எதுவாக இருக்கட்டும், இயேசுவின் நாமத்தினால் அவைகள் அகன்றி போகட்டும். குடும்பத்தின் சந்தோஷத்திற்கு விரோதமாக, குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு விரோதமாக இருக்கிற எல்லா மனுஷீக ஆவிகள், வெளிவீனங்கள், எல்லா சத்ருவின் போராட்டங்களை நான் சபிக்கிறேன் ராஜா. தேவ சமாதானம், தேவ கரம் ஒவ்வொருவரோடு இருப்பதாக
சந்தோஷமான நாட்கள், மனமகிழ்ச்சியான நாட்களை ஆன கேட்க கிருபைத்தாங்க. ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். இங்க தெரிந்த அன்பானவரிடத்தில் இது ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. God bless you.